யூடியூப்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வியூஸை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து வந்திருப்பீங்க. ஆனால் யூடியூப்ல நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங்கில் புது யூடியூபர்ஸ்க்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வியூஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வியூஸ் கம்மியாக இருக்கிறதால யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், அந்த டாப்பிக்கில் ஒருத்தர் 1 லட்சம் வியூஸ் இருக்குது, உங்களுக்கு வெறும் 10,000 இல்லாட்டா 1000 2000 அது மாதிரி வியூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜனங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கறது இந்த 1 லட்சம் பேர் பார்த்த வீடியோவை தான் ஜனங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. நம்மளது கம்மியாக வியூஸ் இருக்கிறதால ஜனங்க பார்க்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷனை வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா வியூஸ் எடுத்துன்னு வரலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 7 விஷயங்களை பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் கீழே லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பிளேலிஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். நீங்கள் யூடியூப் பற்றி முழுசாக தெரிஞ்சிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல நீங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாரில் என்ன பண்ணுறோம், ஹவ் டு கிரியேட் யூடியூப் சேனல் இன் தமிழ்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதனுடைய டாப்பிக்கை இங்கே சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பீங்க பாருங்கள், இப்போ ரீசெண்டாக அந்த டாப்பிக்கை இங்கே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இப்படி என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு கொடுங்க. என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு கொடுத்த உடனே உங்கள் வீடியோ வருதான்னு பாருங்கள். இப்போ நம்மளது இங்கே வீடியோ வருது. உங்களுக்கு வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இங்கே 3 மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் ஃபில்டர்னு இருக்கும். அந்த சர்ச் ஃபில்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் டேட் இல்லாட்டா டைம் இல்லாட்டா டூரேஷன் சொல்லிட்டு காமிது பார்த்தீங்களா, அப்லோட் டேட்னு சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க, 1 hour கூட ஆயிருக்காது, இல்லாட்டா 1 hourக்கு அப்புறம் முன்ன பின்ன ஆயிருக்கும். இங்கே இது இப்படி கொடுங்க, இல்லாட்டா 1 டேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். லாஸ்ட் 1 hourன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல நிறையா வீடியோஸ் காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒன்றுமே இங்கே காமிக்கல, ஆனால் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி சர்ச் பண்ணி உங்களுடைய வீடியோவை எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்ச் பண்ண வைக்கணும். இந்த விஷயத்தை உங்கள் ஃபோனில் பண்ணாதீங்க. உங்கள் வீடியோவை நீங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா சேனல் டிலீட் ஆகிடும். இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ண வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டா ஃபேமிலி இருக்கும், இல்லாட்டா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. ஒரு 5 பேர் ஒரு 10 பேர்கிட்ட கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ண வைங்க. இது மாதிரி ஃபுல்லாக வாட்ச் பண்ண வைக்கிறதால யூடியூபுக்கு ஜனங்க டாப்பிக்கை சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் தம்ப்லைன் மேலே கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு ஒரு சிக்னல் போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நார்மலாக உலகத்தில் எங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்கள் வீடியோ டாப்பில் எடுத்துன்னு காமிக்கும். அதனால முடிஞ்ச அளவு வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% ஒர்க்கிங் ஆகும். இப்போ 2வது செட்டிங்க்கு போய்க்கலாம். இப்போ 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 5 hours இல்லாட்டா 10 hours அது மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரேங்கிங்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரேங்கிங் பை 2, ரேங்கிங் பை 3ன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ரேங்கிங் பை 9, 8, 10 இங்கே இது மாதிரி கிளிக் பண்ணுங்களேன் ரேங்கிங்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி 9, 8 இல்லாட்டா 10 இது மாதிரி விஷயத்தில் இருந்துச்சுன்னா வச்சுங்களா, உங்கள் வீடியோ சரியாக பர்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். முதல் காரணம் தம்ப்லைன் சரியில்லை, டைட்டில் சரியில்லை, இல்லாட்டா ஜனங்களுக்கு இந்த வீடியோவை இப்போ அவசியம் இல்லை. இந்த வீடியோ அது மாதிரி நேரத்தில் 10th place 9th placeன்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இல்லாட்டா செகண்ட் பிளேஸில் எடுத்துன்னு வரலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தம்ப்லைன், உங்களுடைய தம்ப்லைன் இருக்குது பார்த்தீங்களா, தம்ப்லைனை ஒரு 3 தம்ப்லைன் போடுங்க. இந்த 3 தம்ப்லைன் ஆப்ஷன் யூடியூப்பில் இருக்குது. அந்த 3 தம்ப்லைனை கிரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தம்ப்லைன் இல்லைனாலும் ஒரு தம்ப்லைன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே எடுத்துன்னு வரும். இந்த 3 தம்ப்லைன் வேலை செய்யணும்னு வச்சிங்களா, தம்ப்லைனை நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள். எதுக்கு அதிகமான வியூஸ் வருதோ அந்த தம்ப்லைன் செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டைட்டிலும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் அதுமாதிரி செட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் ரேங்க்கில் இல்லாட்டா ஃபஸ்ட் ரேங்க்கில் 5 ரேங்க்குள்ளே உங்களுக்கு வரணும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக வியூஸ் பிச்சுன்னு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது செகண்ட் ரேங்க்கில் இருக்குது. இதுக்கு தம்ப்லைன் நிறையா நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டில் இது கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால் இதை நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ரேங்கிங் உங்கள் வீடியோ எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த ரேங்கிங்கை 5வது ரேங்க்குள்ளே எடுத்துன்னு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது 2வது செட்டிங். அதாவது தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். தம்ப்லைன், டைட்டில் மட்டும் நீங்கள் அட்ராக்டிவாக போட பழகுங்க. அதுக்கான சிக்னல் இங்கே ரேங்கிங்கில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 3வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோ இல்லாட்டா உங்கள் வீடியோக்குள்ளே அன்வான்ட் விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கூகுள் குரோமுக்கு போய்ங்க. கூகுள் குரோமில் போயிட்டு studio.youtube.com சொல்லிட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, சேனல் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களா, studio.youtube.com சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரோமில் ஓப்பன் ஆகும் யூடியூப்பு. இதுமாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே
இந்த கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ மேலே காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எடிட் மேலே கிளிக் பண்ணுங்கள். எடிட்டர், இந்த எடிட்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களது வீடியோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்கள் வீடியோ வந்து டிப் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒயிட் ஸ்டுடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இப்போ நாங்கள் ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். வீடியோ பர்ஃபார்மன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல டிப் ஆகிது பாருங்கள். இந்த டிப்பான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கூகுள் குரோமில் போகிறோம். இந்த கூகுள் குரோமில் போயிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிம்னு இருக்கும், ட்ரிம் டு கட்டுன்னு. இது மாதிரி ட்ரிம் டு கட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ கட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்படி நியூ கட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி இந்த இடத்துல டைமிங்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, கட் 1ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே பாருங்கள் டைமிங் காமிது பாருங்கள். இந்த 10.23 செகண்ட்லேருந்து அதுக்கப்புறம் 23 இங்கே டைமிங் காமிக்குது பார்த்தீங்களா. இந்த டைமிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டா நீங்கள் மேனுவலாக கூட இங்கே டைமிங் செட் பண்ணலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுமாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண இங்கே வந்து டைமிங் காமிக்கும். இந்த இடத்துல டைமிங் காமிக்கும். நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து இங்கே செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. மேலே வந்து சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களா, உங்களுடைய அந்த பார்ட் வந்து கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கே கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேப் கட் ஆனதாலேயே வியூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஜனங்களுக்கு போரிங் இல்லாமல் உங்கள் வீடியோ நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து தூக்கின்னு போயிடும் மேலே. அதனால இந்த 3வது செட்டிங்கே வந்து முடிஞ்ச அளவு பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நச்சம் வியூஸ்னாச்சும் வந்து இருக்கணும், இல்லை சிடிஆர்னாச்சும் வந்து இருக்கணும். அப்போ வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மின்னல் வேகத்தில் உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் குரோம்லேயே உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மேஜிக் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா. இந்த மேஜிக் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஹோம் டேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹோம் டேப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேனல் ட்ரைலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு சூப்பராக வீடியோ ரெடி பண்ணிட்டீங்க, யாரும் பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சேனல் ட்ரைலர்லையும் அதுக்கப்புறம் ஃபீச்சர் வீடியோலையும் வந்து உங்கள் வீடியோவை சேம் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்களா, ரைட் சைடில் ஆட் செக்ஷன் சொல்லிட்டு பாருங்கள். இது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி ஃபீச்சர் வீடியோலையும் உங்கள் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிங்க. 2 வீடியோ வந்து ஒரே வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. அது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிறீங்க, ஆனால் வியூஸ் வரலன்ற நேரத்தில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிங்க, மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் வர மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள் பெஸ்ட் வீடியோஸு, இங்கே கீழே சேனல் பிளேலிஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஹோம் பேஜில் வந்து இது மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீட்டாக வந்து இந்த மேஜிக் சிம்பிள் பக்கத்தில் ஹோம் டேப்னு இருக்கும். இந்த ஹோம் டேப்பை வந்து நீட்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு யூடியூப்பில் உங்கள் சேனல் பேரை சர்ச் பண்ணுங்களாம். அதாவது இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், அந்த டிப்ஸில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நான் எதுக்கு நான் ஹோம் பேஜை வந்து செட் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுன்னு வச்சிங்களா. சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வீடியோஸ் காமிக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா முதல்ல பாருங்களா, நம்ம அங்கே ஹோம் பேஜில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்குது. இங்கே கீழே பாருங்கள் நம்ம செட் பண்ண விஷயம் அவர் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிக்குது. அதுக்கப்புறம் ஃபார் யூன்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்குது. இங்கே பாருங்களா எல்லா வீடியோஸும் இங்கே மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ். இது மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் ஹோம் பேஜில் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். இதில் உங்கள் வீடியோ பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு முறை கிளிக் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வியூவர்ஸு அது மாதிரியான பெஸ்ட் வீடியோஸை வந்து நீங்கள் முதல்ல செட் பண்ணிக்கங்க. இது மாதிரி செட் பண்ணிட்டீங்களா, செட் பண்ணதுக்கப்புறம் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த டெய்லி என்ட்ருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது எந்த ப்ரொமோஷனும் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் கொடுத்து தான் காமிக்கிறேன். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீட்டாக உங்கள் ப்ரொஃபைல் பேர், உங்கள் யூடியூப் பேர், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்குங்க. நம்மளுக்கு இங்கே 7.2 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பென்சில் சிம்பிள் எடுத்து பார்த்தீங்களா, இந்த பென்சில் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேஷ்டேக் அதுக்கப்புறம் இதெல்லாம் காமிக்குது. நம்மளுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுக்குது, நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து அப்லோட் பண்ணிங்க. தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ லிங்க் வரும் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு காமிக்கிறேன், இந்த வீடியோவை நான் தம்ப்நெயில் அதுக்கப்புறம் லிங்க் ரெண்டுத்தையும் வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே கீழே லிங்க்னு சொல்லிட்டு பாருங்கள், இது மேலே ஷேர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டீங்களா, இது காப்பி பண்ண விஷயத்தை எடுத்துன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ டெய்லி என்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் தம்ப்நெயிலும் நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, உங்கள்கிட்ட ஏற்கனவே தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணிங்க, இல்லாட்டா வந்து யூடியூப்லேருந்து அந்த தம்ப்நெயிலை வந்து எடுத்துக்கோங்க.
அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்க, முடிஞ்சா நான் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அது டெய்லி ஹண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, டெய்லி ஹண்ட்டில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ மேலே நம்ம கிளிக் பண்ணிட்டு தம்ப்லைனை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹேஷ்டேக் வந்து நியூஸ் இது மாதிரி ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து காமிக்குது பார்த்தீங்களா, நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, நியூஸை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு கொடுத்து உங்கள் ரிலேட்டடான உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ டெய்லி ஷேர்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து இங்கே காமிக்குது, இங்கே டிஸ்கவர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது, ஃபார் யூன்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் இப்போ பாப்புலராக இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுமாதிரி காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. இது மாதிரி ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்கள் போஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து பப்ளிஷுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் போஸ்ட் வந்து பப்ளிக்கில் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வந்து நீங்கள் டெய்லி ஹண்ட்டில் போடுறதுல நிறைய டெய்லி ஹண்ட் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அதுவே வந்து இதை எடுத்துன்னு போய் நிறைய பேர் காமிக்க ஆரம்பிக்கும். அதுலேயும் உங்களுக்கு வியூஸ் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு முதல்ல அந்த சாம்பிள் பார்த்துடலாம். நம்மளுக்கு இது மாதிரி 63 வியூஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா யாரும் வந்து அதிகமாக நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அதிகமான வியூஸ் எங்கே இருக்குதோ அது மேலே கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான டிப்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களா, 50K வியூஸ் 0.2 months ஆகும்னு சொல்லிட்டு காமிக்குது. 50K ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம சரி நம்மளும் கிளிக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு வந்து ஒரு 2 வியூ 3 வியூ 10 வியூ அப்படின்னு இருக்கும்போது ஜனங்க அதை கிளிக் பண்ணி பார்க்காம இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருப்பதால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவுண்டாக ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க் 1 lakh வந்ததுக்கப்புறம் கிடைக்கும். இது மாதிரி மார்க்கெல்லாம் அந்த மார்க் இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தாதீங்க. அந்த மார்க் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த டிப்ஸை வந்து அழிச்சிருங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு போய்க்குங்க. உங்கள் சேனலில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த கஸ்டமைஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு காமிக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேம்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த நேமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்களா இந்த இடத்துல பேர் போட்டு அதுக்கப்புறம் இங்கே வியூஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வியூஸ்ன்னு டெக்ஸ்ட்டில் எழுதிட்டு ஒரு புள்ளி போட்டு இது மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து நேம் பக்கத்தில் நீங்கள் கொடுத்துருங்க. இது மாதிரி திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, இது மாதிரி கொடுத்துட்டிங்களா. கொடுத்துட்டு உங்களுக்கு நல்ல வியூஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பேரை மட்டும் இது மாதிரி இங்கே இருக்கிற விஷயத்தை மட்டும் இப்படி அழிச்சிருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே 50Kன்னு கொடுக்கலாம், 1Kன்னு கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வியூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வியூஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஸ்பேஸ் கொடுத்து இந்த புள்ளி இருக்குது பாருங்கள், இந்த புள்ளி கூகுள்லேயும் கிடைக்கும், இல்லாட்டா வந்து உங்கள் கீபோர்ட்லேயும் இருக்கும். இந்த புள்ளியை பார்த்து இந்த புள்ளியை கொடுத்துட்டு 1 day ago இப்போ இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல எழுதிட்டு இந்த இடத்துல இங்கே பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்கள் நேம் வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும், நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ யாராவது பார்க்க வராங்கன்னு வச்சிங்களா, முதல்ல வந்து இது மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உண்மையான வியூஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது மாதிரி உங்கள் பேரே வந்து இது மாதிரி தெரியறதால என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வியூஸ் வந்துன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நேமை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு வியூஸ் மட்டும் நிறையா வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு லெவலுக்கு வந்து டெய்லி நீங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் 10,000க்கு மேலே 20,000க்கு மேலே உங்களுக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ட்ரிக்ஸை வந்து தூக்கிடுங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய யூடியூப் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.